ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய சிடி பிடி அப்படின்னா என்ன, எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, எப்படி இது வேலை செய்யுது, இதை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிடி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பிடியோட ஃபுல் ஃபார்ம் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னு தெரியும். டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் வரக்கூடிய வோல்டேஜஸை நமக்கு தேவையான அளவுக்கு அதை ஸ்டெப் அப் இல்லைன்னா ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு, அதாவது அதோட வோல்டேஜை அதிகரிக்கவோ குறைக்கவோ பயன்படுத்தக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னா, இந்த சிடி பிடியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பவர் லைன்ல வரக்கூடிய ஹை கரண்ட்டை சேஃபஸ்ட் லெவலுக்கு அதை வந்து கரண்டோட அளவை குறைச்சி மெஷரிங் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த சிடி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது. ஸோ பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னா, பவர் லைன்ல வரக்கூடிய ஹை வோல்டேஜஸை சேஃபஸ்ட் லெவலுக்கு அதோட வோல்டேஜை குறைச்சி மெஷரிங் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது. அதாவது சிடி அப்படிங்கிறது கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணி நமக்கு மானிட்டர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பிடி பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது வோல்டேஜை மெஷர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இந்த சிடி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் அதோட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 4 டைப்ஸ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டேஷன்ஸ்ல டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய சிடியை பொறுத்த வரைக்கும் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். இப்போ எல்டி பேனல்ஸ்ல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த சிடியை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். இப்போ இதோட டைப்ஸில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து வோல்டேஜ் இல்லைன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டர்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த கிலோமீட்டரை பயன்படுத்தி தான் எந்த அளவுக்கு லைனில் வோல்டேஜ் இருக்குது, எந்த அளவுக்கு கரண்ட்டு நம்ம எடுக்குது அந்த லைனில் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த கிலோமீட்டரோட முனைப்பகுதியில் ஒரு கிளாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து தான் அதை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளாம்ப் தான் சிடி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அதே போல் வோல்டேஜை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த கிலோமீட்டர்லேயே வோல்டேஜுக்கு மெஷர் பண்ணுறதுக்கான லீடு கொடுத்துருப்பாங்க. அதை பவர் லைனில் பேரலாக கனெக்ட் பண்ணி வோல்டேஜை நம்ம வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். சேம் இதே போல் தான் எல்டி லைன்ஸில் ஒரு பர்மனெண்ட்டாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும், ஒரு சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை மானிட்டர் பண்ணணும், அதே போல் வோல்டேஜை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த சிடி பிடியை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த சிடியோட அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இல்லைன்னா ரவுண்டு டைப்பில் வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு பஸ்பராக இருந்ததுன்னா அதில் ஸ்கொயர் டைப்பில் சிடி பயன்படுத்தியிருப்பாங்க. கேபிளாக இருக்கக்குள்ள ரவுண்டு ஷேப்பில் சிடியை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த சிடி அப்படிங்கிறது அது உள்பகுதியில் லேமினேட் பண்ண கோர் பயன்படுத்துவாங்க. அதில் பிரைமரி செகண்டரி அப்படிங்கிற 2 வைண்டிங் பயன்படுத்தியிருப்பாங்க. பிரைமரி சைடில் P1 P2 அப்படிங்கிற 2 டெர்மினல் இருக்கும். செகண்டரி வைண்டிங்கான S1 S2 அப்படிங்கிற 2 டெர்மினல் இருக்கும். இந்த பிரைமரியில் சீரியஸாக எந்த லைனில் வந்து கரண்ட் போகுதோ அதை வந்து மெஷர் பண்ணும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா செகண்டரி சைடில் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சிடியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி நம்ம மெஷரிங் பண்ணுறதுக்காக மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. இதில் அவுட்புட் செகண்டரியில் ஆகக்கூடிய அந்த லோ கரண்ட்டை பயன்படுத்தி ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காகவும் இது பயன்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இண்டஸ்ட்ரியல்ஸில் ஒரு மோட்டார் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 500 ஆம்பியரை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ஒரு சேஃப்டி கண்ட்ரோல்ஸ் ரிலேஸோ இல்லை கண்ட்ரோல் பிரேக்கர்ஸோ நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி சிடியை அந்த லைனில் பயன்படுத்தி அதில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத, ஸோ அவுட்புட் ரேஷியோ வந்து கம்மியான கரண்ட்டை நம்ம அவுட்புட்டில் எடுத்து கண்ட்ரோல்ஸுக்காக இது வந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இன்கேஸ் ஓவர்லோடு அந்த மோட்டர் எடுத்தது அப்படின்னா ஸோ ட்ரிப் ஆகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த ஒரு சிடி அவுட்புட்டில் செகண்டரியில் எவ்வளவு விகிதம் கரண்ட்டை வந்து குறைச்சி கொடுக்கும், ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து சிடி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிடி ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிடியை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க 1000/5 இல்லைன்னா வந்து 100/5, 300/5, 200/5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா 1000/2, 200/2 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன இந்த வேல்யூ அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1000/5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு 1000 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு சிடியை பயன்படுத்தி அதோட செகண்டரி காயிலில் 5 ஆம்பியர் தான் கரண்ட் வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சிடி ரேஷியோ அப்படிங்கிறது. அதே போல் ஒரு 300/5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 300 ஆம்பியர் அந்த லைனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கக்குள்ள சிடியோட செகண்டரி அவுட்புட்டில் நமக்கு 5 ஆம்பியர் தான் கிடைக்கும். ஒரு அம்மீட்டரில் நம்ம செகண்டரியோட அவுட்புட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா
ஸோ அதோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா இந்த சிடி ரேஷியோ பேஸ் பண்ணி இருக்கும். சிடியோட பிரைமரியில் 1000 ஆம்பியர் வந்து அந்த கேபிளில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா செகண்டரியில் 5 ஆம்பியர் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த 5 ஆம்பியர் தான் வந்து அம்மீட்டருக்கு போகும். ஆனால் மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ திரும்ப அந்த 1000 ஆம்பியரை நமக்கு வந்து ரேஷியோ வந்து காமிக்கும். ஸோ இந்த கான்செப்ட் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் சிடி இண்டஸ்ட்ரியலில் பயன்படுத்தும். இப்போ பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் அதுலேயே வந்து பிரைமரி செகண்டரி அப்படிங்கிற 2 வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் சிடியை விட பொட்டன்ஷியல் பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதோட கனெக்ஷன் வந்து பவர் லைனில் பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரை வோல்டேஜை வந்து ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக குறைச்சி ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக நமக்கு பயன்படுது. இந்த பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்லேயுமே வந்து ரேஷியோ அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்பாங்க சிடி ரேஷியோ மாதிரி. இதை வந்து பிடி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு 11 கிலோவாட் சப்ளை வருது அப்படின்னா இது அவுட்புட்டில் செகண்டரியில் கொடுக்கக்கூடியது வெறும் 110 வோல்ட் தான் நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பிடியோட ரேஷியோ. ஸோ பிடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகாது. அவுட்புட் செகண்டரி அப்படிங்கிறது 110 வோல்ட் தான் கொடுக்கும். பிரைமரியில் வேணும்னா நம்ம 11 கிலோவால்ட்டில் கொடுக்கலாம். அதே போல் 33 கிலோவால்ட் கொடுக்கலாம். அதுக்கு அதிகமான கிலோவால்ட்டும் கொடுக்கலாமே தவிர பட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை பயன்படுத்தி தான் இதோட அவுட்புட் செகண்டரியில் வரக்கூடிய அந்த வோல்டேஜை வந்து ஸோ வோல்டேஜை மெஷர் பண்ணக்கூடிய வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி நமக்கு வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் சிடி அப்படின்னா என்ன, பிடி அப்படின்னா என்ன, எதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.